டிசி படம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு விஜய் தேவர்கொண்டாக்கும் ஒரு கிரெடிட் இருக்குன்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? அருண் மாதேஸ்வரன் முதல்ல விஜய் தேவர்கொண்டாட்ட டிசி படத்தை பிச் பண்ணியிருக்கான். விஜய் தேவர்கொண்டாக்கு என்னதான் அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி இன்னொரு ஒரு சிமிலரான சப்ஜெக்ட்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரே மாதிரியான சப்ஜெக்ட்ல நான் நடிச்சுக்கிட்டே இருந்தா பீப்புளுக்கு இது வந்து ரொம்ப ரெப்படிட்டிவ் ஆயிரும், அதனால ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும், அதனால நான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அருண் மாதேஸ்வரன் went to his best friend லோகேஷ் கனகராஜ். கண்டினியூஸ் ஹிட்ஸ், ஹியூஜ் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் கொலாபரேட் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் லோகேஷ். டிசி படத்துலயும் சைன் இன் பண்றாரு. பட் August 14, 2025 கேம். அப்பதான் கோலி ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேக்லாஷ் அண்ட் நெகட்டிவ் டாக்ஸ் படத்தை பத்தி அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த ஆடியன்ஸை அவர் மீம் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸ் பேஷிங், எங்க பார்த்தாலும் மீம்ஸ் அண்ட் எவ்ரி திங். திஸ் இஸ் ராக் பாட்டம். இதுக்கு மேல ஒருத்தனால டவுன் ஃபாலே ஆக முடியாது, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு டிசி ரிலீஸ் ஆகுது. இட் வாஸ் ஜஸ்ட் ஹியூஜ். என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு படம் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரிப்பீட் வாட்ச் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டருக்கு. படம் சரியான பிளாக் பஸ்டரு, எல்லா ஆல்பம் ஹிட்டு, என்னதான் எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் என்னதான் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் ஒன் நேம் ஸ்டுட் அவுட் ஆஃப் ஆல் தி ஆட்ஸ், லோகேஷ் கனகராஜ். அந்த நின்னாம்பரு துப்பாக்கி இப்படி வச்சு அது லிட்ரலி என் பேர் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சொல்ற ஒரு மொமெண்டாவே இருக்கு.